Hi, hello friends, welcome back to my Tamil information YouTube channel. இந்த YouTube channel என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இமேஜ் இப்படி இருக்குது ப்ரோ. இந்த இமேஜ் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது வந்து எப்படி எடிட் பண்ணுறது. எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வாட்ஸ்அப்பில் நான் வைக்கணும் ப்ரோ. வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் டிபி வைப்பீங்க. அங்கே அப்போ பார்த்தா உங்களுக்கு ரவுண்ட் சர்க்கிள் பார்த்தா தேவைப்படும் உங்கள் இமேஜ். அந்த ரவுண்ட் சர்க்கிள் இமேஜ் பார்த்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் ரவுண்ட் சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். இதே மாதிரி தான் ரவுண்ட் சர்க்கிள் எப்படி அந்த நார்மல் இமேஜ் ரவுண்ட் சர்க்கிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தா ஜஸ்ட் உங்கள்கிட்ட பார்த்தா பிக்சாட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. உங்கள் மொபைலில் பிக்சாட் அப்படின்ற அப்ளிகேஷன் பார்த்தா இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா எடிட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோவும். ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துவிட்டேன். உள்ளே வந்துட்டு பார்த்தா ஜஸ்ட் ரீசெண்டாக கொஞ்சமாக கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோஸ் முதல்ல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தா இப்போ இந்த இமேஜ் ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு ஒரு இமேஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரீசெண்ட் கொடுத்துட்டு ஓகே, நான் உள்ள வந்துட்டு பாருங்கள். இந்த கிங்ன்ற ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தா ரவுண்ட் சர்க்கிளில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்து பார்த்தா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேக்ரவுண்டு கொஞ்சம் கிளிக் பண்ணி பிளாக் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கலர் கிளிக் பண்ணி வந்துக்கிறேன். ஓகே, பிளாக் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஆட் ஏ ஃபோட்டோ இருக்கா, ஜஸ்ட் இந்த ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா நான் இப்போது ரீசெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அதை எந்த இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்களோ ரவுண்ட் சர்க்கிள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இங்கே தான் ஸ்லாப்ஸ் ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு வர இங்கே தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸ்லாப்ஸ். அப்படியே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட் சர்க்கிள் வச்சு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லான வச்சுக்கலாம். இதுவரை எனக்கு தேவைப்படுது, நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தோன்னா நான் டிக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துனே பார்த்தா ஆகிடுச்சு, டிக் ஆகிடுச்சு. கிளிக் பார்த்தா ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஷேடோ வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், ஷேடோ வேணாம் அப்படின்னு விட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டில் வச்சுட்டு பார்த்தா மேலே டவுன்லோட் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தா இமேஜ் பார்த்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் பார்த்தா க்ரோமில் பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்ற ஒரு வெப்சைட் உள்ளே போகணும். ஓகே, இந்த வெப்சைட் பார்த்தோன்னா உங்களை டிஸ்கிரிப்ஷன் இந்த வெப்சைட் லிங்க்கை கொடுக்குறேன். ஓகே, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி க்ரோமில் பார்த்தா நான் சொல்ல டைப் பண்ணுங்கள் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் ஃப்ரீ பேக்ரவுண்ட் ரிமூவர் பிஜி ஃப்ரம் இமேஜ் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோவும். கிளிக் பண்ணி அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அப்லோட் இமேஜ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்லோட் இமேஜில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தா நீங்கள் இப்போ நான் எடுத்த அதாவது அந்த இமேஜை எங்களுக்கு செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 1 minute வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண முடியாது. இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பேக்கில் இருக்கிற பேக்ரவுண்டை பிளாக் இமேஜ் பார்த்தா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ரிமூவ் பண்ண மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபைல் பார்த்தா டவுன்லோட் அப்படின்னு ஆகிடும். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பேக் வந்து தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு இப்போ உங்கள் கேலரிக்கு போங்க. கேலரிக்கு போனேன் பார்த்தா உங்களுக்கு அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ரூம் ஆகிட்டு பார்த்தா ரவுண்ட் சர்க்கிளில் வந்துடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே திரும்ப நீங்கள் எங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ரவுண்ட் சர்க்கிள் ஆக்க முடியும். பக்கத்தில் தான் பின்னாடி பேக்ரவுண்ட் தான் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட்டு அந்த கிங்குன்ற மட்டும் ஆட்டோமேட்டிக் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் சர்க்கிள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ சொல்லுங்கள். இந்த ரேஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து ஆள் போட்டுருங்க. இதுக்காக நியூ ஸ்டார்ட் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.